ஒரு பேட்டில் நம்ம கிரியேட் பண்ணிட்டே போகலாம். அந்த பேட்டில் எண்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஈஸியாக வந்து அடிக்கிறது மூலமாகவோ 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, அதில் ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், எவன் கடைசியாக வந்து டயர்டாகி கீழே விழுறானோ அவன் தோத்துட்டான் அப்படிங்கிறது இருக்குங்களா, ஈஸியஸ்ட் வே. எனக்கு அந்த ஈஸியஸ்ட் வே வேணாம். எனக்கு இது வந்து என்ன மாதிரி பேட்டில்னு ஒன்று இருக்குது. 2 பேரும் தாண்டவம் வந்து நீ பலசாலியா இல்லை கல்யாணம் நான் பலசாலியான்னு மோதுற பேட்டிலே இது வந்து கிடையாது. நீ கலைஞ்சனா நான் கலைஞ்சனா, உங்கள் அப்பன் கலைஞ்சனா நான் கலைஞ்சனா, உங்கள் அப்பனுக்கு டேலண்ட் இருக்குன்னா எனக்கும் டேலண்ட் இருக்குது. இப்போ இந்த பேட்டிலே டேலண்ட்டை பேஸ் பண்ணி அப்படின்னும் போது அந்த காம்படிஷனும் அதை வச்சு தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணும். க்ளோஷரும் அதில் தான் இருக்கணும். அதில் தான் இருக்கணும். அப்போ எதில் கான்ஃப்ளிக்ட் உருவாக்குறோமோ அதில் தானே க்ளோஷரே நம்ம கொடுக்க முடியும். மெயினான கான்ஃப்ளிக்டே அதுதான். இளவரசனுக்கும் தாண்டவக்குமான கான்ஃப்ளிக்டே வேஷம் தான். ஸோ இப்போ அவன் பெரிய வேஷம் போடும்போது அவனுக்கு மரியாதை கிடைக்குது. எனக்கு நான் சின்ன வேஷம் போடுறதுனால எனக்கு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு அந்த மரியாதை வேணும், அப்போ எனக்கு அந்த வேஷம் வேணும் அப்படின்னு தாண்டவம் பண்ணுற ஒரு ப்ளே தான் இளவரசனோட டெத்துக்கும் கல்யாணத்தோட ஒரு பேர்த்துக்கும் வந்து, அதாவது ஒரு கலைஞனா ஒரு பிறக்கிறதுக்கும் வந்து காரணமாக இருக்கிறது. அப்போ எனக்கு க்ளோஷரும் வந்து அப்படி தான் இருக்கணும், கூத்தில் தான் இருக்கணும். அப்படி தான் இந்த கதை வந்து முடியணும் அப்படிங்கிறது.